உத்தரப்பிரதேசத்தில் 3வது மொழி என்ன, பீகாரில் 3வது மொழி என்ன. இன்னைக்கு சொல்லப்போனால் பீகார் வந்து தாய்மொழி வந்து போஜ்பூரி. இன்னைக்கு போஜ்பூரியை மறந்துட்டாங்க. அங்குள்ள மக்களே தாய்மொழி ஹிந்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய தாய்மொழி வந்து போஜ்பூரி. இன்னைக்கு எங்கெல்லாம் தாய்மொழியை வந்து முன்னெடுக்கலையோ அங்கே வந்து கல்வியில் பின்னோங்கி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ராஜ் தாக்கரே, இன்னைக்கு வந்து உத்தம் தாக்கரேவுடைய சேர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, 24 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் கைகோர்த்தது. இது மகாராஷ்டிரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. மொழி அரசியலை தான் நம்ம கையில் எடுத்துட்டு கொண்டுட்டு போகணுங்கிற முடிவுக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு சிவசேனையை பாஜகவோட சேர்ந்ததுனால உடைச்சு இன்னைக்கு வந்து 2 துண்டுகளாக பிரித்து வச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு உத்தம் தாக்கரேக்கு வந்து ஒரு என்னடாது இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு இந்த மொழி அரசியல் பெரிய அளவில் கை கொடுக்கும். ராஜ் தாக்கரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான். இனிமே நாங்களும் என்னுடைய சகோதரர் உத்தம் தாக்கரேயும் இந்த விஷயத்துல முன்னெடுக்க போறோம். இதுதான் சரியான அரசியலுங்க. ஏக்நாத் ஷிண்டே சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்துல உட்கார முடியல, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியலங்கிறதுனால உத்தவ் தாக்கரே இந்த மாதிரிலாம் பேசுறாரு. அவர் துரோகிங்க, சிவசேனாவோட துரோகி. அவரை நம்பித்தாங்க பொறுப்புகளை கொடுத்தாரு.